வாங்க, இன்றைக்கி வந்து சண்டே வந்து மகாலய அமாவாசை ஆயிடுச்சு. அதனால் வந்து நான்வெஜ்ஜெல்லாம் கிடையாது. அதனால் வந்து இன்றைக்கி அமாவாசை வந்து சமையல் போடுறோம். இது போட்டது தான் எல்லாமே. வாழைக்காய் வறுத்துட்டு சாம்பார் வச்சுருவோம். இது வந்து இந்த மகாலய அமாவாசை வந்து ஒரு வருஷமாக நம்ம பிடிக்கலன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஒரு அமாவாசை, இந்த புரட்டாசியில் வர்ற அமாவாசை பிடிச்சாலே இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அமாவாசை பிடிச்சதுக்கு சமமாக அவ்வளோ பவர்ஃபுல்லானதான் அது. நான் சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு சமையல், நான்வெஜ் இல்லாமல் இந்த அமாவாசை வந்து விரதம் இதெல்லாம் கிடையாது, சாதாரணமாக பண்ணுறோம். சாம்பார் வச்சுட்டு, ஏன்னா இது புரட்டாசிலே நிறையா பேர் சேர்க்க மாட்டாங்க, நான்வெஜ் சேர்க்க மாட்டாங்க. நாங்கள் சேர்ப்போம். ஆனாலும் வந்து இன்றைக்கி வந்து அமாவாசைக்கு வந்து இந்த சமையல் சாம்பார் போட்டுடலாம். அது சண்டே வேறு வந்து பாருங்கள், சுத்தமாக நான்வெஜ் செய்யக்கூடாதுங்கிறது மாதிரி சாதம் வடிச்சிட்டு சாம்பார் வச்சுட்டு இது பாருங்கள். இந்த ஜவ்வரிசி வந்து சின்னமாக இருக்குல்ல, அது நல்லா இருந்துச்சு. நான் ஊருக்கு போயிருக்கையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்களோ, அப்போ அந்த பாயசம் இருந்துச்சு. அது கூட மோருன்னுட்டு நாங்கள் ஊற்றி சாதத்தில் ஊற்றிட்டேன் தெரியாமல். ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் இன்றைக்கி இந்த சின்ன ஜவ்வரிசி வாங்கினேன். அதை வாங்கி செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. இதெல்லாம் நெய் ஊற்றி கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அது திருவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஏலக்காய் போட்டு ஒரு 4 ஏலக்காய் போட்டு அடிச்சுட்டு பால் எடுத்துக்க வேண்டியதான். இது நல்லா இது பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுட்டேன்னா இது நல்லாயிருக்கும். இந்த பாயசம் சூப்பராக இருக்கும். இது முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு 3 விசில் வச்சுட்டு விசில் வைக்கிறனாலும் வைக்கலாம். நான் விசில் வைக்கல அந்த வாட்டி, குக்கர்லேயே அப்படியே வச்சுட்டேன். இது சும்மாவே சாதாரணமாக சின்ன ஜவ்வரிசி தானே, சீக்கிரம் வெந்துச்சு. சரி, அதுக்கு மூடி கழுவுறதுக்குள்ளார அது வெந்துருச்சு சரின்ட்டு விட்டுட்டேன். இந்த பாருங்கள், இது வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம், ஒரு தேங்காய் பால். இதிலே ஏலக்காய் போட்டு அடிச்சிட்டோன்னா நல்ல ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அந்த ஏலக்காயோட ஸ்மெல்லு வந்து இந்த பாயசத்தில் நல்லாயிருக்கும். ஒரு 2 பால் எடுத்துக்கலாம். மொதல் பால், 2வது பால் எடுத்துக்கலாம். வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். வெல்லம் போட்டால் கலர் மாறுதில்ல, அதனால் நான் சீனியை போட்டுட்டேன். இந்த பாருங்கள், இது 2வது பால். இது தேங்காய் பால் ஊற்றினோடனே நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளேயும் காக்கா வந்து நிற்கிது. நம்ம சாப்பாடு அமாவாசை இல்லை. ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆனோடனையும் போய் பொழுது போனோடனையும் போய் அழைச்சி கிடப்போம், வரவே வராது. இங்கே நம்ம கிச்சனுக்கிட்டே அது கூடு கட்டியிருந்தது, அதனால் இங்கேயே இருக்குது, ரெடியாக இருக்கா. நம்ம தான் லேட்டு. பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே நம்ம நிறுத்திடணும். இதுதான் 2வது பால். ஃபஸ்ட்டு பால் ஊற்றியாச்சு. ஒரு தேங்காய் பால் ஊற்றி, தேங்காய் பால் ரொம்ப நல்லது, வாய் வயிறு புண்ணுக்கெல்லாம். நான் அதை போயாமல் சொல்லியிருப்பேனா, இது ரொம்ப நல்லது. இதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது, அப்படியே நிறுத்திட வேண்டியதான். கொஞ்சோண்டு உப்பு ஒரு பிஞ்சு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல இந்த இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கும். அவ்வளோதான். முந்திரி திராட்சை வறுத்தது இருக்குல்ல நெய்யில், அதை போட்டுக்க வேண்டியதான். சுவையான தேங்காய் பால் பாயசம் ரெடி. பாருங்கள், முந்திரி திராட்சை போட்டுக்க வேண்டியதான். இனிமேல் நம்மளுக்கு வந்து இந்த அக்டோபர் 27 வந்து பாப்பாவுக்கு கல்யாணம். அதனால் எனக்கு வேலை அதிகமாக இருக்கும். வீடியோலாம் போட முடியுதா என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், இது மசால் வடை செஞ்சுட்டேன். அதனால் வீடியோ போடுறதுக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரில. அந்த கல்யாண வேலை, ஷாப்பிங்கு, அந்த பிஸிலே இருப்போம். அமாவாசை வேறு வந்துருச்சா, நம்ம வளர்ப்புற இல்லை, அதில் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஊருக்கு அப்புறம் போயிடுவோம். அங்கே போய் இங்கே இருந்து சில இது சாரீ இதெல்லாம் எடுக்கணும். வேலை இருக்குது நிறையா. எல்லோரும் வந்து வந்துருங்க. நான் வந்து சொல்லலைன்னு நினைக்காது. எப்படி ஒரு ஆளையும் நான் அழைக்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து வந்துருங்க, அவ்வளோதான். நான் இடையில அப்புறம் சொல்லுவேனா. இப்போ பாருங்க, அப்பளம் கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். இங்கெல்லாம் வந்து ஒரு கோயில் இருக்கும், ஒரு சூரியம்மன் கோயில். அந்த கோயிலில் போயிட்டு எல்லாருமே வரிசையாக உட்காந்து ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க இந்த அமாவாசையெல்லாம். எங்களுக்கு அவ்வளோவா செட் ஆக மாட்டேங்குது இந்த அமாவாசையெல்லாம். ரொம்ப ப்ராப்பராக செஞ்சோம்னா செட் ஆக மாட்டேங்குது. நான் லைட்டாக செய்கிறேன், அதுவே எனக்கு ஒழுங்காக செட் ஆக மாட்டேங்குது.
இங்கே பாருங்கள் அப்பளம் பொரிச்சிட்டு இந்த அப்பளத்தை வந்து அப்போது வந்து இந்த கல்யாணத்துலலாம் போடுவாங்க, பெரிய அப்பளம் இருக்கும், அது போடுவாங்க. அதில் மேலே பாயசம் ஊற்றும். அந்த அளவுக்கு பெரிய அப்பளம்லாம் இப்போ பொரிக்கிறது இல்லை. இந்த அப்பளத்தில் வந்து பாயசத்தை மேலே ஊற்றினோன்னா இதில் வந்து இந்த இது சால்ட் இருக்கும்ல, இது உப்பு, அதுக்கும் அந்த பாயசத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அந்த இலையில போட்டு இந்த காரம்லாம் சாப்பிட்டுட்டு அது மேலே இந்த அப்பளத்தை போட்டு அந்த பாயசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுதான் ஒரு ஒரு கட்டு ஃபுல்லாகவே பொரிச்சிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. காலையில் டிஃபன் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு அவ்வளோ லேட் ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு சமைச்சு முடிக்கிறதுக்கு. பாருங்கள் எல்லா அப்பளத்தையும் பொரிக்கிற வரையும் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆடாடாடாடா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்னடா இதில் போட்டு இவ்வளோ நேரம் வளன்னு இழுத்துக்கிட்டு இருக்கேன்னு, அது அவ்வளோ நேரம் எடுத்துருக்குவோம், வீடியோ எடுத்துருக்குவேன் டக்குன்னு அதை சுருக்காமல். ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாதம் போட்டுக்கலாம். அந்த இலையில் போட்டு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு இலை தான் வாங்கினோம். நம்ம வீட்டில எல்லாம் நிறையா இலை இருக்குது. ஆனால் வந்து இங்கே நேற்றே நான் சாமான் வாங்கிட்டு வரையில் இலையை வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருந்தேன், அப்படியே இருக்குது. இது வாழைக்காய் நிறையெல்லாம் நம்மளுக்கு அரிஞ்சு கொடுக்க, கட் பண்ணி கொடுக்கலாம் ஆள் இருந்துச்சுன்னா நம்ம நிறையா செய்யலாம். இது வந்து மசால் வடை. முட்டைக்கோசெல்லாம் செய்கிறேன்னா செய்யலாம், ஆனால் டயம் இல்லை. பாயசம் ஊற்றிக்கலாம், சூப்பராக இருக்கும். இது இந்த காம்போ நல்லாயிருக்கும். சாம்பார் வந்து எல்லா காயும் போட்டு வைக்கலாம். நான் வந்து இதெல்லாம் வாங்கலை, அந்த பூசணிக்காய், இன்னொன்று என்ன பரங்கிக்காய், இதெல்லாம் போட்டு அம்மாச்சி வைப்பாங்க. நான் மறந்துட்டு வந்துட்டேன், அது வாங்கலை. பாருங்க சாம்பார் ஊற்றியாச்சு, வாங்க சாப்பிட்லாம். ஆனால் காக்காய்க்கு வைக்கணும். இப்போ இதெல்லாம் எடுத்து, இப்போ நம்ம பித்ருக்கள் வந்து காக்கா ரூபத்தில் தானே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் வந்து எல்லாத்துலேயும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு மேலே கொண்ட காக்காய்க்கு வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இலை நிறையா இருந்துச்சுன்னா ஒரு இலையில கூட வைக்கலாம். இங்கே தான் இலையே கிடைக்காது. அடுத்தது என்னமோ ஆயுத பூஜை, அதுதான் நம்ம விசேஷம். அதுக்கப்புறம் தீபாவளி வந்துடும். நம்மளுக்கு தான் அது கல்யாணம் வேறு வருதில்ல, அதனால் தீபாவளி தான் பலகாரம் அதுதான் போடலை நான். இல்லைன்னா ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு வேறு வேலை இருக்குது, அதனால் சிம்பிளாக அந்த அடி தீபாவளி செஞ்சிடும். இந்த பாருங்கள் காக்காவுக்கு வச்சாச்சு. இங்கே ரெகுலராக வரும், அதனால் இங்கே வச்சிடுறது நாங்கள். இது சாப்பிட்டோன்னே நம்ம போயிட்டு அப்புறமேலுக்கு சாப்பிட வேண்டியதான். இந்த பாருங்கள் இங்கே உட்காந்துருக்கு, நம்ம அங்கிட்டு போனோடனே அதை சாப்பிட்றோம். வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.